ஒரு அறிஞர் சொல்கிறார், நீ செய்த பாவம் எதென்று பார்க்காதே. சிலர் எப்படி பார்க்கிறாங்க? இது சாதாரண பாவம் தானே, இது சாதாரண விஷயம் தானே, இது சாதாரண குற்றம் தானே, ஒரு நேர தொழுகதானே, இப்படித்தான் பார்க்கிறார்கள். அந்த அறிஞர் சொல்கிறார், பாவத்தை நீ பார்க்க கூடாது, இது சிறிய பாவம் தானே என்று பார்க்காதே, நீ யாருக்கு மாறு செய்தாய் என்று பார். எவ்வளவு உயர்ந்த வார்த்தைகள் என்று பாருங்கள். நீ மாறு செய்தது யாருக்கு தெரியுமா? உன்னை படைத்தவனுக்கு, உனக்கு ரிஸ்க் தருவனுக்கு, உனக்கு அழகிய தோற்றத்தை தந்தவனுக்கு, உனக்கு வாழ்வதற்குரிய வாழ்க்கையை தந்தவனுக்கு, இந்த பூமியை வாழ்வதற்குரிய வசதிகளை செய்து தந்தவனுக்கு நீ மாறு செய்திருக்கிறாய். என் அருமையான சகோதரர்களே, பாவங்களை பொறுத்தவரையில் பெற்றோருக்கு மாறு செய்வதும் ஏனைய ஒரு மனிதருக்கு மாறு செய்வதற்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? பெற்றோருக்கு ஒருவன் கட்டுப்பட மறுக்கிறான், பெற்றோருக்கு மாறு செய்கிறான், இதற்கும் ஏனையவர்களுக்கு மாறு செய்வதற்கும் வித்தியாசம் இருக்குது. இதே போன்றுதான் அல்லாஹ்வுக்கு, ரப்புக்கு மாறு செய்யும் போது அது பல மடங்காக இருக்கிறது. அருமையான சகோதரர்களே, அதே போன்று அல்லாஹு தஆலா மற்றும் ஒரு விடயத்தை குர்ஆனிலே சொல்கிறான். 96வது அத்தியாயம் 6, 7, 8 ஆகிய வசனங்கள் அல்லாஹ் சொல்கிறான், கல்லா இன்னல் இன்சான லயத்கா அர்ராஹு இஸ்தக்னா இன்ன இலா ரப்பிக ருஜ்ஆ. அவ்வாறு அல்ல, மனிதன் வரம்பு மீறுகிறான். அல்லாஹ் சொல்கிறான், மனிதன் வரம்பு மீறுகிறான். எப்போது மனிதன் வரம்பு மீறுகிறான்? எப்போது மனிதன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறான்? எப்போது மனிதன் பாவம் செய்கிறான் என்று சொன்னால், எப்போது அவன் தன்னை தனது ரப்பை விட்டு தேவையற்றவனாக காணுகிறானோ. மனிதன் எப்படி நினைக்கிறான் தெரியுமா? அவனுக்கு கொஞ்சம் செல்வம் வந்தவுடன், பொருளாதாரம் வந்தவுடன், வசதிகள் வந்தவுடன் மனிதன் நினைக்கிறான், இப்ப எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை, எனக்கு சுயமாக எழுந்து நிற்பதற்கு சக்தி இருக்கிறது, யாருடைய உதவியும் எனக்கு தேவையில்லை, எனக்கு சுயமாக இயங்குவதற்கும் சுயமாக வேலை செய்வதற்கும் எனக்கு சக்தி வந்து விட்டது. இப்படி எண்ணுகின்ற மனிதன் எப்படி தெரியுமா நினைக்கிறான்? அல்லாஹ்வும் தேவையில்லை, நவுதுபில்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவியும் தேவையில்லை. ஏன்? இப்போது எனக்கு எனது சேவிங்ல பேங்க்ல இத்தனை கோடி இருக்கு, ஏன் இப்போது எனக்கு சுயமாக இயங்க முடியும், சக்தி இருக்குது. இப்படி மனிதன் எண்ணும் போது அல்லாஹ் சொல்கிறான், பாவம் செய்ய ஆரம்பிக்கிறான், வரம்பு மீற ஆரம்பிக்கிறான். எப்போது மனிதன் தன்னை தனது ரப்பை விட்டு தேவையற்றவனாக காணுவானோ அப்போது பாவம் செய்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்ன இலா ரப்பிக ருஜ்ஆ. எப்படித்தான் மனிதன் கருதினாலும் திரும்ப அவன் செல்ல வேண்டியது ரப்பிடம் தான். ஃபிரௌனை விட தன்னை ரப்பை விட்டு தேவையற்றவனாக வேறு யாரும் கருதவில்லை. அந்த ஃபிரௌன் கூட ரப்பின் பக்கம் தான் திரும்பி சென்றான். என் அருமையான சகோதரர்களே, காரூன் என்ன சொன்னான்? அவனுடைய செல்வங்களை சுமப்பதற்கே பெரும் படைகள், அந்த செல்வத்தினுடைய திறவுகோள்கள், சாவிகள், அவற்றை சுமப்பதற்கே பெரும் பெரும் பலமிக்க பலசாலிகள். அந்த காரூனுடைய நிலை எதுவாக இருந்தது? அல்லாஹ் சொல்கிறான், ஃபஹஸஃப்னா பிஹி வபிதாரிஹில் அர்த். அவனையும் அவனுடைய செல்வங்களையும் அப்படியே பூமிக்குள் உள்வாங்கினோம். எதுவும் செய்ய முடியவில்லை, அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை. அவனுடைய படையால் அவனை காக்க முடியவில்லை. அவனுடைய பலமிக்க படை அவனை காக்க முடிந்ததா? பூமி இழுத்த போது அவர்களால் காக்க முடிந்ததா? என் அருமையான சகோதரர்களே, எனவே இந்த உணர்வுகள் எது? ரப்பை விட்டு ஒருவன் தன்னை தேவையற்றதாக காணுவது ஒரு பயங்கரமான, ஒரு மோசமான நிலை. அது அவனை பாவத்துக்கு தள்ளும். இந்த நிலையை விட்டு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, ஒரு மனிதர் தன்னை பாவங்களிலிருந்து காத்துக் கொள்வதற்காக அவர் எல்லா நேரங்களிலும் ரப்புல் ஆலமீன் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், அவனுடைய கண்காணிப்பின் கீழ் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எதுவும் அவனை விட்டு மறைந்ததாக இல்லை, எனது செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த உணர்வுகள் எல்லாம் நம்மை பாவங்களை விட்டு தடுக்க வேண்டும். மறுமையில் ரப்பின் முன்னால் எழுப்பப்பட்டு ஒவ்வொன்றுக்கும் கணக்கு கொடுத்தாக வேண்டும். இந்த உணர்வு நம்மை பாவங்களை விட்டு தடுக்க வேண்டும். சிராத் என்ற அந்த பாலத்தின் மீது பாவிகள் கஷ்டப்படுவார்கள், அவர்களுடைய பாவங்களுக்கு ஏற்ப சிரமப்படுவார்கள். அதை நினைத்து பாவங்களை விட்டு நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். இந்த ரமதானுடைய சிறந்த மாதத்தில் நாம் பெற்ற ஈமானிய பயிற்சிகள் தொடர்ச்சியாக இருக்கட்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆகிரு தஅவானா அனில்